नमस्ते प्रवाहिका पार्ट 4 दीवाली की तैयारी दीवाली की रेडी आइट இருக்காங்க जगन कमला लड़का मनोज लड़की कविता जगन कमला அவங்க பையன் मनोज लड़की कविता दिवाली के आने में पूरा एक महीना है दिवाली வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது मगर अभी से पटाखे चलने लगे हैं ஆனால் இப்போவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க हाँ पिताजी दीपावली का स्वागत हो रहा है ஆமாப்பா தீபாவளிக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க मैं भी ही कहना चाहती हूँ நானும் சொல்லணும்னு விரும்புகிறேன் नए कपड़े खरीदने हैं புது ड्रेस्ஸு வாங்கணும் क्या आने वाले इतवार को हम बाजार चलें வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைக்கு போகலாமா क्यों इतनी जल्दबाजी ஏன் இவ்வளோ அவசரம் जल्दबाजी नहीं है அவசரம் இல்லைங்க दर्जी कपड़े सीने में 15 दिन लगाता है டெய்லர் வந்து துணி தைக்க 15 நாள் ஆக்கிடுவார் तुम्हारा कहना भी ठीक है நீ சொல்கிறதும் சரிதான் आने वाले इतवार को हम बाजार जाएंगे வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை வீதிக்கு போகலாம் वैसे तुम क्या लोगी நீ என்ன எடுக்க போகிற मैं रेशमी साड़ी लूँगा நான் பட்டு சேலை எடுக்க போகிறேன் मैं चूड़ीदार लूँगी पिताजी நான் चूड़ीदार எடுப்பேன்ப்பா पिताजी तुम जीन्स पैंट और टी शर्ट चाहिए पिताजी எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் டி ஷர்ட் வேணும் ठीक है खरीद दूँगा ओके வாங்கி கொடுக்குறேன் कमला तुम कौन सी मिठाइयाँ बनाओगी நீ என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வ माँ वही गुलाब जामुन बनाएंगी அம்மா அதே குலாப் ஜாம் செய்வாங்க नहीं नहीं मैं 7 कप नामक नई मिठाई बनाऊंगी நான் வந்து 7 கப் அப்படின்ற புது ஸ்வீட்டு பண்ணுவேன் तुम लोग खाओगे तो दंग रख जाओगे புது ஸ்வீட்ஸ் பண்ணுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க नमकीन क्या बनाएगी காரம் என்ன பண்ணுவேன் முறுக்கு சீடை बनाऊंगी முறுக்கு சீடை செய்வேன் इसका मतलब है कि हमें राशन भी खरीदना है அப்படின்னா நாம் மளிகை ஜாமானும் வாங்கணும் पिताजी पटाखे खरीदने हैं அப்பா பட்டாசு வாங்கணும் 5000 रुपये में 5000 रुपये के 5000 ज़्यादा है 5000 रुपये अधिकम 1000 रुपये का बक्सा ले लो 1000 रुपये பாக்ஸ் இருக்கும் வாங்கி தரேன் तुम्हारा मामा एक बॉक्स भेजेंगे உங்கள் மாமா ஒரு பாக்ஸு அனுப்புவார் ठीक है माँ சரிங்கம்மா कमला तुम तीनों बैठकर एक लिस्ट तैयार कर लो कमला நீங்கள் 3 பேர் உட்காந்து ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுங்க शनिवार को बोनस मिल जाएगा சனிக்கிழமை போனஸ் கிடைக்கும் इतवार को हम दुकान जाएंगे ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைக்கு போவோம் पिताजी आप क्या लेंगे அப்பா நீங்கள் என்ன எடுப்பீங்க मैं तो बनियान लूँगा நான் बनियन வாங்குவேன் तुम लोगों के लिए कपड़े खरीदने के बाद इतनी रकम ही बचेगी உங்களுக்கெல்லாம் துணி வாங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ரூபா மிஞ்சும் ओके धन्यवाद।